ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எஸ், மாஃபியா எஃப்எஃப் வந்து போகும். ஸோ ரெண்டுமே நான் வந்து கண்டினியூஸாக மாற்றி மாற்றி நான் போடுறேன். ஒன் ஷாட் செக் அவுட் பண்ணாதவங்களும் ஒன் ஷாட் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து அபவுட்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து எஃப்எஃப் பற்றி பேசுனீங்கன்னா நான் உங்கள் கூட வந்து சிட் சாட் பண்ணுறேன்டா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஒயன், இந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு ஒயன்னே வச்சுக்கலாம். அண்ட் ஜேகே வந்து ஆஸ் யூஷுவல் ஜேகே தான். ஒயனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஃபெரோஸ், அண்ட் ஜேகேக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க சோபின். ஸோ நீங்கள் ஸ்கூலெல்லாம் முடிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் காலேஜ்க்கு வந்து போகிறீங்க. ஜேகே வந்து காலேஜ் சீனியர். ஓகே ஒயன், இன்றைக்கி காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓ, சீக்கிரமாக குளிச்சுட்டு காலேஜ் போயிடணும். அம்மா அம்மா, ஏய் ஏண்டி காலங்காத்தால ஏன் கத்திட்டு இருக்க? அம்மா, என் ஃபேவரட் ட்ரெஸ் எங்க? அங்கே தாண்டி இருக்கும் பாரு. அம்மா இங்கே காணோம்மா, எங்கம்மா? இப்போ நான் அதை தான் போடணும். ஒயன் நல்லா பாரு, ஒயன் அங்கே தான் இருக்கும். சே, ஃபர்ஸ்ட் டேவே இப்படி மூட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கபோர்ட் ஃபுல்லாக தேடுறீங்க. லாஸ்ட்டில் அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துடுறீங்க. ஸோ நீங்கள் பாட்டு ஷவர் பண்ணிட்டு வர்றீங்க வெளியில். ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு, ஒயன் உனக்கானவன் எங்கே இருக்கானோ, கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டவலை ஓப்பன் பண்ணிட்டு உங்களே பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு காலேஜ்குள்ளே போகிறீங்க. ஏ ஃபெரோஸ், சொல்லுவேன், காலேஜில் ராகிங்லாம் நடக்கும்னு எங்கள் டேடி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் ரேக் பண்ணாலும் நம்ம வந்து பயந்த மாதிரி காட்டக்கூடாது, ஓகேவா? வயன், நீ போல்டான கேரக்டர், ஆனால் நான் அப்படி கிடையாதுல்ல. அப்படி இல்லை, நீ வந்து ஃபேஸில் வந்து பயத்தை காட்டவே கூடாது, புரியுதுல்ல? சரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போல்டான கேரக்டர் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுமே ஜேகே அண்ட் அவங்களோட கேங் எல்லாருமே பைக் மேலே வந்து உட்காந்துருக்காங்க அந்த கிரவுண்டில். நீங்கள் கிரவுண்டை க்ராஸ் பண்ணி தான் காலேஜ்குள்ளேயே போகணும். ஏய் மச்சான், அங்கே பாருடா, நல்லா வாத்து மாதிரி நடந்து வர்றால. ஆமாடா மச்சான். சோபினே, போய் கூட்டு வாவல. ஏய் இங்கே வா. நீங்கள் கூப்பிட்டா நான் ஏன் வரணும்? நீங்கள் இங்கே வாங்க. போட்டேன்னு வச்சுக்கோ, வாடி, ஜேகே கூப்பிட்றான். ஜேகே வா. இல்லை நான் வரமாட்டேன். ரேக் பண்ணிங்கன்னா நான் பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஓ, நீ பிரின்ஸிபல்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையையும் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் ஃபெரோஸ் கையும் இழுத்துட்டு தரன்னு சோபின் கொண்டு போய் ஜேகேட்ட விடுறான். என்னாடி, கூப்பிட்டா வர தெரியாதா? யார் நீங்கள்லாம்? நீங்கள் இப்படி பொறுக்கி மாதிரி இருக்கீங்க. உங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணுமா? நீங்கள் கூப்பிட்டா நான் ஏன் வரணும்? ஆமாண்டி, காலேஜோட டானு வரணும். என்ன டானா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்கே எல்லோரும் ஈக்குவல் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் தானே படிக்கிறோம். இப்போ எல்லோரும் ஈக்குவல் தான். இங்கே டான் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ யாருடி அதை சொல்கிறதுக்கு? வந்துட்டோம், நல்லா வாத்தாட்டோம். என்னடி நடாது? நடந்து காட்டு. ஏன் நான் குட்டியாக க்யூட்டாக அழகாக தானே நடக்கிறேன். ஏய், நடந்து காட்டுன்னு சொன்னேன். உங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஷர்ட் அண்ட் குட்டியான டாப்ஸ் வியர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட நீக்கு மேலே தான் அந்த டாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நடந்து காட்ட சொல்லவும் நீங்களும் அழகாக புட்டுன்னு நடக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்தேன், நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜேகே நடக்கிறா பத்தியா, நல்லா வாத்தாட்டும். ஏய் நீ வாடி. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணலையே. வாடி, உன் நேம் என்ன? நான் என்ன பண்ணேன்? நான் அமைதியாக தானே நின்னேன், நான் வாயடிக்கவே இல்லையே. ஐயய்ய, என்ன மச்சான் பேரை கேட்டால் என்னென்னமோ பேசுகிறா. இப்போ சோபின் உங்களை பார்க்குறான். அவன் உங்களை பார்த்ததுமே ஃப்ளாட்டாக இருப்பான். ஸோ ஃபெரோஸும் பார்க்குறா. மை நேம் இஸ் ஃபெரோஸ். ஓ ஃபெரோஸா? சோபினே, என்ன கண்ணு அங்கே போகுது? பொண்ணை பிடிச்சிட்டியா என்ன? ஐயா இல்லை மச்சான், நமக்கு இந்த லவ்வெல்லாம் வேணாம். அப்படியே ஃப்ரெண்டு கூட சும்மா மஜ்ஜா பண்ணிட்டு இருந்துடணும். அப்படி இருக்கணும். ஸோ ஜேகே பின்னாடி எல்லா கேர்ள்ஸும் சுற்றுவாங்க. ஆனால் ஜேகே யாரையுமே பார்க்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு ட்ரெஸ் பண்ணியிருந்தால் மட்டும் சும்மா பார்ப்பான். மற்றபடி அவன் லவ்வெல்லாம் பண்ணது கிடையாது. ஏய், உன் பேர் என்ன சொன்ன? நான் என் பேர் சொல்லவே இல்லையே. இப்போ கேட்குறேன்ல, சொல்லு. என் பேர் ஒயன். ஒயன் என்ன? என்னாடி ஃபர்ஸ்ட் டேவை 2 பேரும் லேட்டாக வந்திருக்கீங்க?
லேட்டாக வந்திருக்கோமா? நாங்கள் கரெக்டாக தானே வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் லேட்ரி. 2 மினிட்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் டேனால கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அங்கே எங்கே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான். ஓ அப்படியா, சரி மச்சான். அவன் பேசுகிறத பற்றியா மச்சான்? மண்டகரமாக இருக்குது மச்சான். எனக்கு இவளை பார்த்தாலே பிடிக்கல. இவளை ஏதாச்சும் பண்ணும் மச்சான். சொல்லு, ட்ராக் பண்ணலாம். சொல்லு மச்சான், என்ன பண்ணலாம்? மச்சான் நம்ம எனிமி இருக்கான்ல, அதான்டா எனிமி. ஆமாம், இதோ பந்தா மட்டும் சுற்றி திரிவானே மச்சான். என்ன பண்ணலாம்? போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லிடலாமா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா அடிப்பாங்க. அப்பா அடிப்பாங்களா? ஏய் வாடி, அப்போ நீ அதுதான் பண்ணணும். ஸோ ஜேகேக்கு வந்து ஒரு எனிமி இருப்பான். அவனோட நேம் வந்து பார்க். ஸோ ஜேகே இப்படிலாம் ரேக் பண்ணுறான். அண்ட் அவன் அப்படி கிடையாது, அப்படியே சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு பையன். ஸோ ஜேகே இப்படி பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனாலேயே அவங்களோட கேங்க்கும் ஜேகேவோட கேங்க்கும் எப்போ பார்த்தாலும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஏய் வாடி, நீ ஐயோ உன் பேரை சொன்னியே. அப்போ டக்குன்னு சோபின் வந்து ஃபிரோஸ் மச்சான், ஃபிரோஸ் மச்சான் நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே பாருடி, தோ அவன் தெரியுதுல, அவன்கிட்ட போய் சீனியர் நான் காலேஜ்க்கு புதுசு, உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, லவ் யூ சீனியர் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்லணும்? அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. நீ சொல்கிற அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்டு ஏன் உங்களுக்கு பயப்படணும்? இங்கே ராகிங்லாம் கூடாதுல்ல. நான் போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ஓ போயிடுவியாடி, போயிடுவியா? அப்புறம் நீ இந்த காலேஜுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. அப்படியே வந்தாலும் நீ நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், ஜேகே இப்படி கோல்டாக பேசவும் நீங்களும் பயந்துடுறீங்க. செய்கிறேன். உங்கள் அப்பக்காரன் நல்ல காலேஜில் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கான் பாரு, சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அங்கே யார் இருக்கா அப்படின்னா சீனியர் எவ்வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து திரும்புகிறான். சீனியர் சொல்லுங்கள், என்ன வேணும்? நான் தான் சீனியர். பார்க் சீனியர். ஆமாம் நான் தான் பார்க், என்ன வேணும்? சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பயங்கரமாக முறைக்கிறான். சொல்லு சீனியர். அது வந்து சீனியர். என்னம்மா என்ன? டக்குன்னு சொல்லு, எனக்கு 1008 வேலை இருக்குது. சீனியர் நான் காலேஜுக்கு புதுசு. அப்புறம் ஏதோ சொன்னாரே. ஓகே சீனியர், ஃபர்ஸ்ட்லாம் சொல்கிறேன். நான் காலேஜுக்கு புதுசு, உங்களை பார்த்ததுமே பிடிச்சது. லவ் யூ சீனியர். என்ன அப்படின்னு பார்க் கேட்குறான். அண்ட் இது வரைக்கும் எந்த பொண்ணுமே வந்து பார்க் பின்னாடி சுற்றிருக்காதுங்க. ஏன்னா பார்க் வந்து பழம் மாதிரி இருப்பான், ஜேகே அப்படியே ரக்கடாக அந்த மாதிரி இருப்பான். பார்க்குக்கும் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவனுக்கு இன்னும் 1 இயர் 2 இயரில் வந்து காலேஜ் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க. அவங்களுக்கு கீழேருந்து மேலே வர பார்க்குறான். பார்த்ததுமே நீங்கள் அவ்வளோ குட்டியாக இருக்கீங்க. ஸோ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் சீனியர். இப்போதைக்கு. என்ன இப்போதைக்கா? சீனியர் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொன்னதும் பார்க் உங்கள் கையை பிடிக்கிறான். ஏய் பேர் என்ன? ஒயன் சீனியர். என்ன புதுசா? இன்னைக்கு தான் என் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. நான் இன்னும் கிளாஸ்க்கு கூட போகல. நான் போட்டுமா சீனியர்? போடி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் கையை விடணுமே, நீங்கள் கையை விட்டு பேசணுமே அப்படின்னு சொன்னதும் உங்கள் கையை பிடிச்சதை பார்த்ததுமே ஜேகேக்கு பயங்கர கோவம். ஏன்னா வந்து நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணதும் ஐயோ வேண்டாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி பேசியிருப்பான்னு நினச்சிருப்பான். ஆனால் பார்க் அப்படி பண்ணாமல் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருப்பான். ஸோ பார்க்குக்கும் உங்கள் மேலே லைட்டாக ஒரு ஸ்பார்க் ஆகுது. ஆனால் அதை அவன் இப்போ காட்டலை. ஹே ஒயன், என்ன டிபார்ட்மெண்ட்டு? மெடிக்கல் ஃபிசியோ டிபார்ட்மெண்ட்டு. ஓ ஃபிசியோவா? நான் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு. என்ன என்னாச்சும் ராகிங் பண்ணால் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்து திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. இங்கே வாடி அப்படின்னு ஒரு டெத் கிளார் விடுறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சீனியர் டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ
ஸோ நேராக ஜேகேவை கிராஸ் பண்ணி போகிறீங்க. ஜேகே, ஏய் உன்னை நான் கூப்பிட்டேன் இங்கே வாடின்னு. அப்போ நீங்களும் போல்டான கேர்ள் தான், பட் ஜேகே ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ நீங்களும் பயந்து போயிட்டு, சீனியர் சீனியர் நான் வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் தானடி பண்ண சொன்னேன், கையை பிடிச்சிட்டு நிற்கிறேன். சீனியர் நான் கை பிடிக்கல, பார்க் சீனியர் தான் கை பிடிச்சாங்க. ஓ, அவன் கை பிடிச்சா நீயும் விட்டுட்டு இருப்பியாடி? இல்லை சீனியர், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண சொன்னீங்களா, நானும் பண்ணேனா, பண்ணிவிட்டு அப்புறம் நேம் என்ன அப்படி கேட்டாங்க. நானும் நேமெல்லாம் சொன்னேன். அப்புறம் கீழேருந்து மேலே வர பார்த்தாங்க. ஆமாடி, எல்லோரும் ஒன்று இப்படி தான் பார்ப்பாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா இங்கே பாரு, நாளைக்கு பாடி ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும். என்ன சீனியர், அதெல்லாம் இப்போ ஃபேஷனே கிடையாது. குட்டியாக ட்ரெஸ் பண்ணுறது தான் இப்போ ஃபேஷன். ஆமாடி, குட்டியாக ட்ரெஸ் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு வா. இப்போ எதுக்கு அவன் கையை பிடிச்சான்? சீனியர், நீங்கள் அதை அவர்கிட்ட தான் சீனியர் கேட்கணும். எனக்கு எப்படி சீனியர் தெரியும்? அவன் கையை பிடிச்சானோ நீயும் எதுக்கு அதை தட்டி விடாமல் இருந்த? சீனியர் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமா, ஸோ அதனால தான் சீனியர். அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? சீனியர், நீங்கள் அந்நியனாக மாறுறீங்க. நீங்கள் தானே ப்ரப்போஸ் பண்ண சொன்னீங்க. ஏய் ஆமாண்டி, ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன், அதுக்காக உனக்கு கையை பிடிக்க விடுவியா? சீனியர், வயன் மேம், வயன் இன்னும் ஏன் கிளாஸ்க்கு வராமல் இருக்க? நீ தானே அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் நியூ ஸ்டூடெண்ட்? ஆமாம் மேம், ஆமாம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஜேகே விட்டுட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஸோ ஜேகே இப்படி தான் ஒரு ரவுடி பையன் காலேஜ்லேயே. அண்ட் ஜேகே ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. போனதுமே வேகமாக போய் ஃபெரோஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. வயன் அவர் உன்னை என்ன பண்ண சொன்னார்? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. போய் என் டேடி இந்த காலேஜில் சேர்த்து விட்டுருக்காரு. அப்படி மாதிரி பிஹேவ் பண்ணுறான் ஃபெரோஸ். என்னை போய் ஒரு சீனியர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சொன்னான். சச்சோ, நீயும் பண்ணியா? வேறு என்ன பண்ணுறது, இந்த காலேஜில் படிக்கணுன்னா எல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெரோஸ்ட்டை சொல்கிறீங்க. ஸோ மேம் இப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லன்ச் சாப்பிட வேண்டிய டைமும் ஆகிடுச்சு. கேன்டீன் போகிறீங்க. ஃபெரோஸ், உனக்கு என்ன வேணும்? சிக்கன் வேணுமா? எக்ஸ்ட்ரா சிக்கன் சொல்லட்டா? அங்கிள், எனக்கு ஒரு பர்கர், ஒரு பீஸா அண்ட் சிக்கன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அண்ட் அவனோட கேங் எல்லாருமே வர்றாங்க கேன்டீனுக்கு. ஆனால் அந்த சைடை பார்க்க நான் அவனோட கேங் எல்லாருமே கேன்டீன் வர்றாங்க. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்ததுமே ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேன்டீனில் ரேக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்க் வர்றான். ஏய் ஜேகே, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, ரேகிங் இந்த காலேஜில் கிடையாது, புரியுதுல? அப்போ சோபின், இந்தோ மச்சான் வந்துட்டான் பாரு டோமரே. ஏய் உனக்கு என்னடா? என் மச்சான் பண்ணுவான், புரியுதுல? சோபின் சும்மாரு. என்ன பூமரே, என்ன வேணும் உனக்கு? ஏய் பொண்ணு நீ போ அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு வேகமாக ஓடிடுறா. என்ன பெரிய பருப்புன்னு நினப்பா? ஏய் தப்போ சொல்கிறா சோபின் அவனை. மச்சான் இரு. என்னடா? நானும் பார்த்துட்ருக்கேன் என் மச்சானே சும்மா வந்து நோண்டின்னு இருக்கிற. இப்போ உன்ட்ட நான் சண்டைக்கு வந்தானா? என்னடா? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க வாயால். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ, போய் இப்படி ஒருத்தங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, போச்சு. இனிமேல் சீக்கிரமாக காலேஜ்க்கு வந்துடணும். இவன் கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது, இல்லைன்னா நம்மளே ரேக் பண்ணி தள்ளிடுவான் நாளைக்கு. ஐயோ வயன், சீக்கிரமாக எழுந்துடணும்டி நாளைக்கு. வேகமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, இல்லை உங்கள் அம்மா செஞ்சாலும் செய்யாட்டாலும் வேகமாக வந்துடணும் காலேஜுக்கு. ஃபெரோஸ், நீயும் தாண்டி, நான் கூப்பிடுவேன் உன்னை. நீ வரலன்னு வச்சுக்கோ, அவனை விட்டு வந்துடுவேண்டி. சரி வயன், நானும் வந்துடுறேன். என்ன என்னையும் ரேக் பண்ணுறாங்க, எனக்கும் அது பிடிக்கல, நானும் வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸும் சொல்கிறா. ஸோ இப்படியே வாய் சண்டையாக போயிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்களும் அதை பார்க்குறீங்க. ஐயோ ஃபெரோஸ், என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் கேன்டீனில் உள்ள எல்லாருமே ஓடிடுறாங்க. நீங்களும் ஃபெரோஸும் மட்டும் அப்படியே வாயில் சிக்கனை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. தென் நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க உங்கள் மேம் எல்லாம் போக சொன்னதும். ஸோ இது பிரின்ஸிபல் வர போயிடுது. ஜங்கோக், நீ காலேஜ்க்கு படிக்க தானே வந்திருக்க? மேம் அது இல்லை மேம்.
நீங்கள் ஏன் மேம் என்னையே கேட்குறீங்க? தோ நிற்கிறான்ல அவனையும் கேளுங்க. ஏன் எந்த சண்டை வந்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் காரணமாக இருக்கணுமா? அவன் தான் என்கிட்ட வந்தான். அப்போ பிரின்ஸிபல் வராரு. என்ன என்ன வழக்கம் போல் ரவுடி மாதிரி சண்டை போட்டானா? சார் இங்கே பாருங்கள், அவன் தான் ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வந்தான். வேணா நீங்கள் சிசிடிவி செக் பண்ணி பாருங்களேன். ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது. பார்க் எப்படி பையன்னு எனக்கு தெரியும். நல்லா படிப்பான், நம்மக்கிட்ட கேரக்டரும் இருக்குது. நீ யாரையாச்சும் பிடிச்சி ரேக் பண்ணியிருப்ப, அதை கேட்க போய் சண்டை போட்டிருப்ப அதானே? அப்படி இல்லை சார், நான் அந்த பொண்ணை ரொம்பலாம் ரேக் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறான். இங்கே பாரு ஜேகே, ஒன்று 2 days பிஸ்னஸ் பண்ணுறேன், புரியுதுல? இதே மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த ஒன்று காலேஜை விட்டே தூக்கிடுவேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே கிளாஸ் ரூமில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அண்ட் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டீங்க. அச்சோ பாவம், பார்க் சீனியர் பாவம் இல்லை? ஜேகே எப்படி அடித்தான்? சே, அவனுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? இப்போது நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது மேம் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், யார் ரேக் பண்ணாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லலாம், புரியுதுல? அவங்களுக்கு பயந்துட்டுலாம் நீங்கள் இருக்கணும்னு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ நாளைக்கு வந்து உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. பார்க் வருவாங்க. ஸோ பார்க் கூட ஒரு 10 members அப்படின்னு நான் எல்லாருக்கூடையும் ஒரு 10 members நான் பிரித்து விடுறேன். ஸோ கற்றுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்பா ஒரு வழியாக நம்ம படிப்பையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாரு ஓயன், நல்லா படிக்கணும்னு நீ தான் இதில் காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் வரணும். ஃபெரோஸ் நீயும் ஃபஸ்ட்டு தான் வரணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸும் ஒயனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜும் முடியுது. ஸோ முடிஞ்சது நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அண்ட் அகெயின் ஜேகே அவனோட கேங் எல்லாருமே அந்த கிரவுண்டில் இருக்காங்க. பட் பார்க் சீனியர் வராரு. ஏ ஒயன் நில்லு, சீனியர் நில்லு ஒயன், சீனியர் ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உங்கள் பக்கத்தில் வர்றான். நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி இந்தாங்க சீனியர் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. இதெல்லாம் அங்கே ஜேகே ரொம்ப கோவமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். சொல்லுங்கள் சீனியர். ஓய் நீங்கள் பாருடி. தேங்க்ஸ் டி, குடி. மேம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, நாளைக்கு நீ ஏன் டீம் தாண்டி வந்துரு என்ன? நான் எல்லாத்துக்கும் எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், புரியுதுல? ஓகே சீனியர், நான் கண்டிப்பாக வந்துடுறேன். ஃபெரோஸ் நீயும் தான், 2 பேர் வந்துடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து உங்களை பார்த்து ஒரு ஐயை விங்க் பண்ணிட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் பார்க்குற ஜேகேக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்டா இப்போ இவன் பின்னாடி இவன் வந்துட்டுருக்கான். அப்போ சோபின் வந்து மச்சான் உனக்கு விஷயமே தெரியாதா, 2 பேரும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மேம் 2 பேரும் ஏதோ போட்டிருக்காளா மச்சான். என்ன எதுலடா? ஏதோ எக்யூப்மெண்ட்டாப்ல நமக்கு கேமரா ட்ரைபாடு மாதிரி அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு இவன் தான் சொல்லி கொடுக்கணுமா. அப்புறம் என்ன டேஷுக்கு டவல்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகேவால் 2 days வந்து வர முடியாது. இதை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த பர்சனை வந்து 2 daysக்கு நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஏ ஃபெரோஸ் இங்கே பார்த்தியா 2 days? ஐயோ அந்த தொல்லை இருக்காதுல்ல. ஆமாம் ஒயன், நம்ம ஜாலியாக இருக்கலாம்ல, பார்க் சீனியர் நமக்கு சொல்லி தருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் சொல்கிறா. ஸோ நீங்கள் ஜேகேவை தான் இப்போ கிராஸ் பண்ணி போகணும். திரும்பி பார்த்தா ஜேகே உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட் ஆகுது. சீனியர் ஏய் ஜியான் ஜங்குக் சொல்லு பார்க்கலாம். சீனியர் ஜியான் ஜங்குக், ஷார்ட்டா ஜேகே, புரியுதுல? புரியுது சீனியர். என்னடி என்ன அவன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? சீனியர் அவங்க என்னோட சீனியர். ஸோ நான் மேம் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி அனுப்பியிருக்காங்க. அவங்க சொல்லி தருவாங்க, நாங்கள் வந்து பண்ணணும். ஓ அப்போ அவளுக்கு எதுக்குடி சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க? சீனியர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேம் எல்லாத்துக்கும் சொல்லித்தர முடியாதுல்ல. ஸோ சீனியர்ஸ் வச்சு அலோகேட் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லி தருவாங்க. சரி அந்த காலேஜில் உள்ள எல்லாம் என்னை பார்த்து பயப்படுவானுங்க. என்னடி காலைல ஓடுற? சீனியர் மேம் கூப்பிட்டாங்கல்ல, அதான் சீனியர். மேம் கூப்பிட்டா போயிடுவியாடி? பேசிகிட்டு இருந்தேன்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்களுக்கு க்ளோஸாக வர்றான். ஃபெரோஸ் பயந்துடுறா, அவன் அந்த இடத்துலேருந்து போயிடுறா. பேசிட்டு இருந்தேன்லடி.
சீனியர் ஏன் இப்படி ரேக் பண்ணுறீங்க? மேம் மேம் யாராச்சும் ரேக் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு உங்களை 2 ஜாஸையுமே வந்து பிடிக்கிறான். பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். சீனியர் சீனியர் விடுங்க சீனியர். சொல்றீ சொல்லே. மேம் கூப்பிட்டா போயிடுவியா? தா அவன் கூப்பிட்டா போவியாடி? சீனியர் மேம் மேம் தான் கூப்பிட்டாங்க. ஏய், கூப்பிட்டா போயிடுவியா? சாரி சீனியர். சீனியர் என்னால் பேச முடியல, கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதும் ஜேகே கையை எடுக்கிறான். சொல்றீ சொல்லு. சாரி சீனியர், இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன். அப்படியா? அந்த பார்க் கூட நீ பேசக்கூடாது, புரியுதுல? சீனியர் அது எப்படி முடியும்? அவங்க என்னோட சீனியரில். சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இப்போதைக்கு ஜேகேலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி புரியுது சீனியர், புரியுது, ஓகே நான் பேச மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயுமே வந்து போயிடுறான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் வந்து இப்படியே உங்களுக்கு முடியுது, நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. ஓகேடா, இந்த எபிசோடை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வச்சு தான். அண்ட் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஃப்எஃப் பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன், லேட் பண்ண மாட்டேன். ஓகேடா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். அண்ட் மாஃபியாவும் வரும். நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஷாட்டே செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு யாருக்கு எஃப்எஃப் வேணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்கடா, நான் போட்டுருவேன். நான் லேட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு டைம் இருக்க டைமில் நான் எப்போயுமே வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். ஓகே பாஸ்டோ, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. லவ் யூ ஆல். சராங்கே.